Hello friends, இன்னைக்கு நம்ம வீடியோல மட்டன் கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வெல்கம் டு தமிழ் ஃபுட் மசாலா. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனல்ல போடுற வீடியோ உடனுக்குடனே பார்க்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. மட்டன் வந்து 1/2 கிலோ வாங்கிட்டு வந்திருக்கேன். முதல்ல மட்டனை வந்து குக்கர்ல போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். உப்பு போட்டு நான் மட்டனை அலசி எடுத்து வச்சிருக்கேன். மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துடுறேன். சின்னதாக ஒரு வெங்காயம் எடுத்து நான் மெல்லிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடுறேன். புதினா கொஞ்சம் எடுத்துருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு ஏற்றது போல் வெறும் மிளகாய் பொடி சேர்த்துக்கிறேன். மட்டன் கிரேவி கொஞ்சம் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால காஷ்மீரி சில்லி வந்து ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கலாம், வேண்டாம்னா விட்டுடலாம். மல்லித்தூள் சேர்த்துடுறேன். தண்ணி வந்து அதிகமாக வைக்காமல் கொஞ்சமாக மட்டன் வேகிற அளவுக்கு மட்டும் நான் தண்ணி வைக்க போகிறேன். ஸ்டவ்வை பற்ற வச்சுட்டு குக்கர் மூடி போட்டு மூடிடுறேன். இந்த குக்கரில் ஒரு 6 விசில் வச்சாதான் மட்டன் வந்து நல்லா வெந்து வரும். அதனால் நான் ஒரு 6 விசில் விட்டு எடுத்துக்கிறேன். மிக்ஸி ஜாரில் 2 தக்காளி நான் கட் பண்ணி போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிறேன். கடாய் நல்லா சூடு இருந்ததும் எண்ணெய் கொஞ்சமாக சேர்த்துடுறேன். எண்ணெய் நல்லா சூடு இருந்ததும் ஒரு அன்னாச்சி பூ, ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு ஏலக்காய், 2 லவங்கம் போட்டுடுறேன். 1/4 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடுறேன். வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு நல்லா ப்ரௌனாக வதங்கணும். இப்போ வந்து ஒரு 3/4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு 1 நிமிஷம் நல்லா வதக்குனதுக்கப்புறமா அரைச்சி வச்சிருக்கிற தக்காளி விழுதை சேர்த்துடுறேன். தக்காளியோட பச்சை மணம் நல்லா போயிட்டு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கணும், அந்த அளவுக்கு நம்ம நல்லா வதக்கணும் தக்காளியை. தக்காளி விழுது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா தயிர் ஒரு 5 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். தயிருக்கு பதிலாக எலுமிச்சை சாறு கூட நம்ம சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்து ஒரு 1 நிமிஷம் நல்லா வதக்கினா போதும். அதுக்கப்புறமா குக்கரில் வேக வச்ச அந்த மட்டனை வந்து நான் சேர்த்துடுறேன். மட்டன் தண்ணி எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்துடுறேன். நான் மட்டன் வேக வைக்கிறதுக்கு ஊற்றிருந்த தண்ணியே எனக்கு கரெக்டாக இருந்தது. இப்போ வந்து தண்ணி வந்து நல்லா கொதிச்சு நல்லா ஒரு செமி கிரேவி பதத்துக்கு வரணும், அந்த அளவுக்கு நான் இப்போ குக் பண்ணிக்க போகிறேன். உப்பு மட்டும் நம்ம வேக வைக்கிறதுக்கு கொஞ்சமாக போட்டிருந்தோம். இப்போது கிரேவிக்கு ஏற்றது அளவுக்கு நம்ம உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம். இது கூடவே மட்டன் மசாலா வந்து நான் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். மட்டன் மசாலா வந்து ஒரு 2 ஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன். மட்டன் வேக வைக்கும் பொழுதே நம்ம எல்லா மிளகாய் பொடி மசாலாலாம் சேர்த்துட்டோம். இப்போது மட்டன் மசாலா மட்டும் சேர்த்துட்டு நல்லா குக் பண்ணிக்கிட்டால் போதும். உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவி திக்காக வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் குக் பண்ணிக்கலாம். மூடி போட்டு மூடிடுறேன். நான் வந்து செமி கிரேவியாக நான் குக் பண்ணியிருக்கேன் மட்டன் கிரேவியை. இது வந்து சாதத்துக்கு, சப்பாத்திக்கு எல்லாத்துக்கும் தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இட்லி தோசைக்கு கூட நம்ம சாப்பிடலாம். இது எல்லாத்துக்கும் தொட்டு சாப்பிட்ற மாதிரி தான் நான் வந்து மட்டன் கிரேவி வந்து இப்போ நான் ரெடி பண்ணியிருக்கேன். பாருங்கள், இந்த அளவுக்கு திக்கான பதத்துக்கு இருந்தால் போதும். நான் இப்போ வந்து கொத்தமல்லி கொஞ்சம் தூவிட்டு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்க போகிறேன். பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக ரொம்பவே சூப்பராக இருக்குது. இது போல் நீங்களும் உங்களுடைய வீட்டில் மட்டன் கிரேவி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.